வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடி கேசி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் என்ன சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். முத்து ரோகிணியோட மாமாட்ட ஃபாரின் சரக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாரு. மனோஜ் இப்போ முத்துவை திட்டுறாரு. அவர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், அவர்கிட்ட எப்படிலாம் கேட்டுட்ருக்குற நீனு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ஃபாரின்லேருந்து வந்தவர்கிட்ட தான் கேட்க முடியும், ஓன்ட்டே கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. ரோகிணியோட மாமாவா நடிக்க வந்தவரும் இப்போ பொய் சொல்லி சமாளிக்கிறாரு. ஃபாரின்லேருந்து வரவங்க 2 பாட்டில் தான் கொண்டு வரணுமாமே, நான் 5 பாட்டில் கொண்டு வந்திருந்தேன், அதனால இன்கம் டேக்ஸில் வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்கம் டேக்ஸ்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு செல்வமே சந்தேகமா கேட்டுட்டு இருக்கிறாரு. கஸ்டம்ல இருந்தா அப்படின்னு சொல்றாரு மனோஜ். ஆமாமா அங்க இருந்துதான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு ரோகிணியோட மாமா. எனக்கும் ஃபாரின் சரக்கு குடிச்சா அழுத்து போச்சு, நம்ம ஊர் சரக்கு குடிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு ரோகிணியோட மாமா. இவரை எப்படியாவது குடிக்க வச்சு உண்மையை வெளியில கொண்டு வந்துடணும் அப்படின்னு முத்து முடிவு பண்றாரு. முத்துவோட ஃப்ரெண்ட்ஸை சொல்லி இப்போ ட்ரிங்க்ஸ் கொண்டு வர சொல்றாரு. வேணாம் மாமா நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு மனோஜ். ஆனால் ரோகிணியோட மாமா கேட்காம அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நிறைய குடிக்கட்டுண்டா, அப்போதான் உண்மைலாம் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. இதுக்கிடையில மனோஜையுமே ரோகிணியோட மாமா குடிக்க சொல்றாரு. அவனுக்குலாம் அந்த பழக்கம் இல்லை, விட்டுருங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. முத்து அசந்த கேப்ல இப்போ மனோஜை பிடிச்சி வாயில ஊத்தி விட்டுறாரு ரோகிணியோட மாமா. மனோஜுமே இப்போ போதை ஆயிடுறாரு. நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு அங்கிருந்து போயிடுறாரு. நீங்க எந்த ஊரு அப்படின்னு முத்து உண்மையை போட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு ரோகிணியோட மாமாட்ட. மலேசியாவில் நீங்கள் எந்த இடம், உங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் யார் தெரியுமா, என் பேர் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்ல வராரு. ஆனால் அதுக்குள்ளேயே போதையில் மயங்கிடுறாரு. ரோகிணியோட மாமாவை இப்போ கைத்தாங்களா பிடிச்சிட்டு செல்வமும் முத்துவும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மனோஜ் பையனை வேற இந்த ஆள் குடிக்க வச்சுட்டாரு, அவனை போய் வேற தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. போகிற வழியில் மனோஜ் ரோட்ல விழுந்து கிடக்குறாரு. ரூமு கொடுக்க மாட்டேன்னு சண்டை போட்டவன் இப்போ ரோட்ல விழுந்து கிடக்குறான் பார்த்தியா அப்படின்னு செல்வத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. முத்துவை பார்த்து மனோஜ் யார் நீ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. முத்து ரோகிணியோட மாமாட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்க பாரியா, நீ சரக்கூத்தி கொடுத்துட்டு அவன் என்ன பார்த்து யாருன்னு கேட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. வீட்டுல ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா நீ தான் ஊத்தி கொடுத்தேன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. எப்படியோ கஷ்டப்பட்டு மனோஜையும் ரோகிணி மாமாவையும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்துடுறாங்க செல்வமும் முத்துவும். என்னடா உன் அண்ணே சில மாதிரி நின்றுட்டு இருக்கிறான் அப்படின்னு செல்வம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த சேர் எடுத்து போட்டு உட்கார வேடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. அந்த நேரத்தில் கரெக்டாக இப்போ ரோகிணி விஜயா 2 பேருமே வந்துடுறாங்க. என்னடா மனோஜ், என்னடா ஆச்சு, ஏதோ வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிற, கீழே எதுவும் விழுந்துட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு மனோஜ் உங்களுக்கு அப்படின்னு ரோகிணி கேட்டுட்டு இருக்கிறாங்க. மனோஜ் அப்படியே கண் சிமிட்டாம வெறிச்ச மாதிரி பார்த்துட்டே இருக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. மனோஜை கூப்பிட்டு போய் குடிக்க வச்சு கூப்பிட்டு வந்திருக்கிறாரு முத்து அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கண்டிப்பா முத்துவை திட்ட போறாங்க. விஜயாவும் அவங்க பங்குக்கு இப்போ முத்துவை திட்ட போறாங்க. நான் ஒன்றும் பண்ணல, உங்க மலேசியா மாமா தான் ஊத்தி கொடுத்தாரு மனோஜுக்கு அப்படின்னு சொல்ல போறாரு முத்து. முத்து சொல்றத யாரும் காது கொடுத்து கேட்க போறது இல்ல, முத்துவை தான் எல்லாருமே திட்ட போறாங்க. ரோகிணியோட மாமா இப்ப ஏதாச்சும் உளறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சாரிம்மா, நான் இந்த சீன்ல தெரியாம குடிச்சிட்டு வந்து சொதப்பிட்டேனாமா அப்படின்னு கேட்க போறாரு. அடுத்த சீன்ல கரெக்டா நடிச்சு கொடுத்துடுறேம்மா அப்படின்னு ஏதாவது உளர்னார்னா கண்டிப்பா ரோகிணி மாட்டிப்பாங்க. ரோகிணி மாமாவா நடிக்க வந்தவர் மூலியமாவே ரோகிணி ஃப்ராடுன்னு எல்லாருக்கும் தெரிய வரணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சீரியல் பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.